Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. Tamil Nadu MBBS BDS counseling process online application registration process நாளைக்கு கூட முடியுதுங்க. ஸோ யாராவது ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தீங்க, கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்க, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கே முடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் நம்ம போக வேண்டாம். அப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனோடனே ஒரு 10 days நமக்கு தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் வருங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஸ்டேட் ரேங்க் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் இருக்குங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன ரேங்கை பொறுத்து தான் நமக்கு இடம் கிடைக்கிறது உறுதியாக சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் 1400 ரேங்க்குள்ள இருந்தால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கும். பிசிக்கு ஒரு 2000 ரேங்க்குள்ள, பிசி ரேங்க் 2000க்குள்ள இருக்கணும். எம்பிசி அப்படின்னா உங்களுக்கு 1080-70க்குள்ள இருக்கணுங்க. பிசிஎம் அப்படின்னா 200 ரேங்க்குள்ள இருக்கணும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் 700 ரேங்க்குள்ள, எஸ்சி கேட்டகரியில் 700 ரேங்க்குள்ள இருக்கணுங்க. எஸ்சிஏக்கு ஒரு 120க்குள்ள இருக்கணுங்க. எஸ்டிக்கு ஒரு 40 ரேங்க்குள்ள இருக்கணும். இது வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு தோராயமாக இந்த ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் இருந்தால் தான் கிடைக்கும். அதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கணும் அப்படின்னா அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ரேங்க் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், மீண்டும் பதிவு பண்ணுவோம். அது ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி உத்தேசமாக என்ன ரேங்க் வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அதே மாதிரி ஸ்டேட் ரேங்க் வந்த உடனே எந்தெந்த கல்லூரிகள் கிடைக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் பதிவு பண்ணுவோம். மறக்காம எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பொதுவாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எதிர்பார்க்குறோம். இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸை நிறைய விரும்பி எடுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, கவர்மெண்ட் காலேஜஸில் இடம் இருக்கும் போதே எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கல்லூரினா பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கும், ஆனால் பிஹெச்டி செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா இடம் இருக்கும், இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பிஹெச்டி இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்சஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அது கவர்மெண்ட் கோட்டால இடம் கிடைக்கணும்னா ஆல் இண்டியா ரேங்க் என்ன வேணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். பட் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் வந்தால் தான் கன்ஃபார்மாக தெரியும். பட் இந்த ரேங்க் அப்படிங்கிறது ஒரு சேஃப் ரேங்க். அப்போ ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல ஒரு 45,000 ரேங்க்குள்ள இருந்தால் நமக்கு கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? அது 45,000 இருக்கணுங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 63,000 இருக்கணும். லெஸ் தேன் 60,000 60,000 60,000 63,000 இருந்தால் கண்டிப்பாக பிஹெச்டி இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸில் கவர்மெண்ட் கோட்டால இடம் கிடைக்குங்க பிசிக்கு. அது பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 80,000 இருக்கணும். 80,000 இருந்தால் பிசிஎம்க்கு பிஹெச்டி இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்சஸ்ல கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டால, கவர்மெண்ட் கோட்டால. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1,00,000 இருக்கணுங்க. 1,00,000 இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிஹெச்டி இன்ஸ்டியூட்ல கவர்மெண்ட் கோட்டால் கிடைக்கும். அது ஒரு 60,000 இருக்கணும். 63, 60 ரேஞ்ச் மாறுங்க. 80,000 இருக்கணும், 1 lakh இருக்கணும். எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 1,70,000 ஆர் 1,75,000 இந்த ரேஞ்சில் இருக்கிற, அதுக்கு முன்னாடியே இருந்தோம்னா எஸ்சி கேட்டகரிக்கு நமக்கு பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிஹெச்டி ஐஎம்எஸ். எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 2,50,000 2,50,000 இருந்தோம்னா எஸ்சிஏ கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 3 lakhs இருக்கணுங்க. அப்போ பிஹெச்டியில் நமக்கு ஒரு இடம் வேணும், கவர்மெண்ட் கோட்டால வேணும் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு லெஸ் தேன் 45,000, பிசிஏ பொறுக்கும் லெஸ் தேன் 60,000 ஆல் இண்டியா ரேங்க், பிசிஎம் 80,000 இருக்கணும், எம்பிசி 1 lakh இருக்கணும், எஸ்சி 1,78,000 இருக்கணும், அண்ட் எஸ்சிஏ 2,50,000 இருக்கணும், அண்ட் எஸ்டி 3 lakhs இருக்கணுங்க. அப்போ இந்த ரேங்க் அப்படிங்கிறது மாறுபடும். ஏன்னா எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்களா, மற்ற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. பட் உத்தேசமாக இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது சேஃப் ரேங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். பட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே கண்டிப்பாக டீடைல் அனாலிசிஸ், இந்த காலேஜ் மட்டும் கிடையாதுங்க, நிறைய கல்லூரிகள் உங்களுக்கு தெளிவான வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம். சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை அட்வான்ஸ் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது, 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு, அதில் அட்வான்ஸ் மோட் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.